ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸ் இந்தியா லிமிடெட் அதாவது இபிஐஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கவர்மெண்ட் நிறுவனம் சரிங்களா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு வேரியஸ் போஸ்ட்டுக்கு ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 68 போஸ்ட் சொல்லியிருக்காங்க வேரியஸ் கேட்டகரிக்கு. அதாவது அசிஸ்டன்ட் மேனேஜர் E1 கிரேடு, மேனேஜர் கிரேட் 2 கிரேடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் கிரேட் 1 E3 அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் மேனேஜர் E4 அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. டோட்டலாக வந்து ஒரு 68 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கான கல்வித் தகுதி நான் ஓவராலாக சொல்லிடுறேன். அதாவது பிஇ பிடெக் முடித்தவங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்எல்பி முடித்தவங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படித்தவங்க, எம்பிஏ படிச்சிருக்கவங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜி டிப்ளமோ படிச்சிருக்கவங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கான வேகன்சி தான் இது எல்லாமே வந்து பாருங்கள் ஓகேங்களா. நீங்கள் எம்சிஏ படிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது போல் வந்து பிஜி டிகிரி முடித்தவங்கலாம் வந்து சில வாய்ப்பு தான் அது வந்து ஓகேங்களா. நீங்கள் தெளிவாக செக் பண்ணணும் ஓகேங்களா. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு உண்டான க்ரைட்டேரியா என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக செக் பண்ணிக்கங்க. இந்த டேபிளை கிளியராக பாருங்கள். என்ன போஸ்ட்டு, அந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேசிக் பே வருது, எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, அதை வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாகவும் எப்படி ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரீஜன் வைஸாகவும் கொடுத்துருக்காங்க. வேக்கன்சி வந்து நம்ம சதர்ன் ரீஜியமே கொடுத்துருக்கோம் சரிங்களா. சதர்ன் ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை வருது. ஸோ இந்த மாதிரி ரீஜன் வைஸாகவும் கொடுத்துருக்காங்க. என்ன கல்வி தகுதி அந்த போஸ்ட்டுக்கு, அப்புறம் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது ஓகேங்களா. மினிமம் 2 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் அப்புறம் அந்த போஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த டேபிளை கிளியராக பார்க்கணும்னு சரிங்களா. அதாவது மினிமம் 2 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 9 இயர்ஸ் வரைக்கும் போஸ்ட் வைஸ் கேட்குறாங்க சரிங்களா. அப்புறம் அப்பர் ஏஜ் லிமிட், மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தான் ஓகேங்களா. ஸோ 32 35 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு போஸ்ட் வைஸாகவும் 32லேருந்து 42 வரைக்கும் மாறுது. ஸோ இந்த டேபிளை வந்து கிளியராக பார்த்துக்குங்க. மொத்தம் ஒரு 68 வேக்கன்சி இருக்குது சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன மாதிரி ஃபீல்டில் வந்து இருக்கணும், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாகவும் சொல்லியிருப்பாங்க. இன்ஜினியரிங்கும் சரி, இல்லை அதர் குவாலிஃபிகேஷனும் சரி சரிங்களா. ஸோ அதையுமே இந்த இந்த நோட்டிஃபிகேஷனை கிளியராக பார்த்துக்குங்க. நீங்கள் எந்த ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் தெளிவாக பார்த்துக்குங்க. அது ரொம்ப நல்லது ஓகேங்களா. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறது கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோடு தான் அப்ளை பண்ணணும். அதாவது இபிஐயோட வெப்சைட் தான் www.epi.government.in வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணணும். அப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா மே 6 2025 ஓகேங்களா. மார்ச் 19 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மே 6ஆம் தேதி லாஸ்ட் டேட் ஓகேங்களா. மே 6 2025. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணும்போது ஆக்டிவில் இருக்கிற இமெயில் ஐடி மொபைல் நம்பரை கொடுத்து அப்ளை பண்ணுங்கன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் ஒன்ஸ் லாஸ்ட் டேட் முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்ளிகேஷனை ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் உங்கள் அந்த க்ரைட்டேரியாலாம் பார்த்துட்டு அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா அந்த பார்த்துட்டு அப்புறம் இன்டர்வியூக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்களாம் சரிங்களா. உங்கள் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க், ஸோ அதெல்லாம் வந்து உங்கள் குவாலிஃபிகேஷன் என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அந்த க்ரைட்டேரியாலாம் பார்த்துட்டு உங்களை இன்டர்வியூக்கு வந்து கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சிக்கு 5 பேர் அப்படின்ற விதத்தில் கால் பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க. 1:5 ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. அதுக்கப்புறம் மேபி ரிட்டன் டெஸ்ட்டுமே கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிசீவ் ஆகிறத பொறுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்புறம் செலக்டான கேண்டிடேட் லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இபிஐ வெப்சைட்டில் நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம், செக் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இண்டிவிஜுவலாகவும் மெயிலும் வந்து நாங்கள் நோட்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள், நம்ம சதர்ன் ரீஜனில் வந்து சென்னை தான் வந்து ஹெட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்வியூ வந்து சென்னையில் தான் நடக்கும் சரிங்களா. அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, தெளிவாக பாருங்கள். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாலாம் மீட் ஆச்சுன்னா மட்டும் ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கட் ஆஃப் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டு, அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வந்து 31 மார்ச் 2025 அதன்படி தான் கால்குலேட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கான அந்த டேட்டு, பிளேஸு, வென்யூ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமெயில் மூலிமா நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்டுக்கு இமெயில் மூலிமா இன்டிமேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கரெக்டாக ஆக்டிவ் இருக்கிற இமெயில் ஐடி கொடுத்து அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க சரிங்களா. அதுக்கு பிறகு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, உங்களுக்கு கொரிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயில் ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைனா வந்து டெலிஃபோன் நம்பருமே கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸ் இந்தியா லிமிடெட் இபிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க அறிவிச்சிருந்த வேரியஸ் போஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள். இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு டெர்ம், ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப் தான், எக்ஸிக்யூட்டிவ் ஜாப் தான். இனிஷியலாக 1 இயர் இருக்கும், மேக்ஸிமம் 4 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேபிளில் இந்த நோட்டிஃபிகேஷனை கிளியராக பார்த்துட்டு எலிஜிபிலிட்டி கிளியராக மீட் ஆச்சுன்னா ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா. இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுற லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.